ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வேதாகமத்திலிருந்து வாழ்வை எமக்கு தரும் வார்த்தைகள். இந்த சங்கமம் வானொலியில் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பப்படுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நித்திய ஜீவனுள்ள வார்த்தை இதுவே உலகில் வாழ்வில். ஆமீன், ஆமீன், ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 12ஆம் தேதி 5ஆம் மாதம் 12ஆம் தேதி மே மாதம் 12ஆம் தேதி வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 8 மணி. நாங்கள் இணைந்திருப்பது இலங்கைக்கான ஜெபங்களுக்கூடாக விசேடமாக கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வேலையை கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்தி தருவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே எல்லோரையும் வரவேற்று கொண்டு வானொலிக்கூடாக இணைந்திருக்கிற ஒருவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம்: உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். மத்தேயு 14:27 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். மத்தேயு 14:27. நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்க வேண்டிய வேத வாசிப்பு பகுதி உபாகமம் 29, ஏசாயா 1, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து அப்போஸ்தலர் 27வது அதிகாரம். ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com என்ற அந்த 2 இணையதளத்தின் மூலம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிற ஊழியர்களை முதல்ல பார்த்து கொண்டு வரவேற்போம். எங்களுடன் அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஏமி புஷ்பராஜா டொரண்டோவிலிருந்து இணைவார்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி பினோ அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி மேரி அவர்கள் லித்துவேனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ஷர்மிளா அவர்கள் மன்னார் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரன் நிர்மலா மேரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்கள், அதிகாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் விசேடமாக இலங்கைக்காக ஜெபங்களுக்காக இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சகோதரி ஷர்மிளா அவர்கள் மன்னாரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ்லோட்டமா உங்களுக்கும் மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். சகோதரி ஷர்மிளா முதலாக இந்த காலை வேளையிலே காலை ஜெபத்துக்காக இணைந்திருக்கிறார் மன்னாரிலிருந்து. அவரையும் வரவேற்று கொண்டு எங்களுடன் சகோதரி சிசிலியா இப்பொழுது இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. அவரையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். அவர் யாவற்றையும் தொகுத்து வழங்குவார், வழி நடத்துவார். ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜானட். ஆமீன். எங்களுடன் சகோதரி ஷர்மிளா அவர்கள் மன்னாரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை இணைத்து வழி நடத்துங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமீன், 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 ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவந்தாமே யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய அண்ணா குடும்பத்தை
சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே எங்களோடு இணைந்து எங்களோடு வந்திருக்கும் சர்மிளா அவர்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். நீங்கள் வந்தது நல்லது, எங்களோடு இணைந்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் வீடுகளோடும் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். நன்றி அம்மா. இந்திய நாளிலே நாங்கள் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். 15:5 சொல்லப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் எங்கள் தேசங்கள், நாங்கள் இருக்கிற தேசங்கள்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாவே கட்டளையிடுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா ஆதிகாமம் 1:28 நீங்க பல்கி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தையும் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதித்தார். இவைகள் எல்லாம் எங்களுக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பம். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் எங்களுடைய விசுவாச தந்தையாகிய ஆபிரகாம் எப்படியாய் கீழ்ப்படிந்தபடியா அவருக்கு மேன்மையான ஆசீர்வாதம், மென்மேலும் ஆசீர்வாதம் இன்றும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது, நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆதிகாமம் 22வது அதிகாரம் 17-18 வசனத்தை வாசித்து விட்டு நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் மற்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படியாய் இந்த பூமிக்கு வந்ததென்றால் எங்கள் தந்தையாகிய ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடியா, அவர் கீழ்ப்படிந்தபடியாத்தான் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு தொடருகிறது. நாங்களும் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது இந்த ஆசீர்வாதம் நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து அது தொடரும் என்றதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். வானமண்டலங்கள் தரமாக்கங்க, கடல் பிராந்திங்க, தேசத்தின் குடிகள் எல்லார் மேலும் ஒரு ரட்சிப்பு, ஒரு இரக்கம், ஒரு தயவு உண்டாகும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சாமி, நன்றி அப்பா. நேற்றும் என்று மாறாதவரே எங்கள் மத்தியில் இந்த காலை நேரம் ஆண்டவரே வந்து நிற்கிற கிருபைகளுக்காக நன்றி சாமி அப்பா. உம்மாலும் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உங்களிடத்தில் இருந்து மட்டுமே ஒத்தாசை வரக்கூடியதா இருக்கிறது, அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி அப்பா. அப்பா இந்த இலங்கை தேசத்துல மக்களுக்கு ஒரு இரக்கத்தை அனுப்பி அப்பா உங்களுடைய கிருபையின் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. நேற்று மீண்டும் மாறாதவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, இன்றும் எங்கள் மத்தியில் அதிசயம் செய்து கொண்டிருக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி சாமி அப்பா. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, வேலைக்காரன் சுத்தமானான் ஆண்டவரே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமாக்கினாரே ஆண்டவரே, அதுக்கான நன்றி செலுத்துறேன். இப்பொழுதும் ஆண்டவரே அந்த இலங்கை தேச மக்கள் அழிந்து போகாத வண்ணமாக உங்களோட கரத்துல யாவரையும் அப்பா, யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. கடல் மேல் நடந்தவரே, கடும் புயல் நடுவில் நடந்த தகப்பனை, இப்பொழுது அந்த மக்களின் மத்தியில் நடக்க வல்லவராயிருக்கிற தகப்பனே, அங்க ஒரு பெரிதான ஒரு இரக்கத்தை உங்களுடைய இரக்கத்தின் ஆவி மூலமாக ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு பெரிதான அவங்களுக்கு
அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. சுத்தமுன்று சுத்தமாகும் என்று சொன்னவரே, எங்களே சுத்தமாக்கின தகப்பனே, இப்பொழுதும் அவர்களை சுத்தமாக்க வல்லவரா இருக்கிறீங்க அந்த ஐயா. நீங்க இந்த உலகத்துல பரிசுத்தமாக இருக்கிறப்போ பரிசுத்தமாக எங்களை நடத்தும்படி வந்தவரே, இப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு பெரிதான தேவ பயத்தையும் தாழ்மையும் ஒபீடியன்ஸையும் கொடுத்தார், கீழ்ப்படிதலையும் கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து வழி நடத்தும்படியா கேட்டுக்கொள்றேன். ரட்சிப்பு உங்களிடத்தில் மட்டும் இருந்தே வரக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. விசுவாசித்தால் ஆண்டவரே தேவனுடைய மகிமையை காண்பா என்று கூறிய வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே நாங்க கடுகுள்ள விசுவாசத்தோடு நான் வந்து நிற்கிறேன் ஐயா. அந்த மக்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க, அவங்களை பரிசுத்தமாக்குங்க அப்பா. அவங்களோட வருகை கிட்டி விட்டது ஐயா. அதுக்காக இந்த மக்கள் அழிந்து போகாதவனமாக அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கொள்ளுறேன் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று கூறியபடி ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே அவர்களுக்கு பெரிதான விடுதலையும் வெளிப்படுத்தலை கொடுத்து அவங்க உங்களை விசுவாசிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு கடுகு அளவு விசுவாசத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லையா அப்பா. ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் சொன்னபடி ஆண்டவரே அவர்களுக்குள்ள அந்த உங்களை மனுஷரால் முடியாத காரியங்கள் உங்களுக்கு முடியும் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அங்க உள்ள எல்லா விதமான அவிசுவாசத்தையும் எல்லா விதமான தீமையான ஆவியலையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறோம் ஐயா. அப்பா நாங்க விசுவாசம் இல்லாவிட்டு அவங்களை பிரியப்படுத்த முடியாது ஐயா. ஆனபடி இந்த புதிதான காலை நேரம் புதிதான அன்பினாலும் அபிஷேகத்தினாலும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிதான ஒரு அன்பை கொடுத்து யாவரையும் விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களுடைய ஆதி அன்பை அனுப்புங்க ஐயா. உலகம் எங்கும் உங்களுடைய ஆவி உலாவி கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிரசனத்தை அவங்க காணக்கூடியதாக, உங்களுடைய சமூகத்தை அவங்க காணக்கூடியதாக, உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக, உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூர்ந்து அந்த தேசத்தை மகிழ்ச்சியாக அவங்க உங்களுக்குள்ள அந்த ரிச்சிப்பை கண்டடைவதற்கு தந்த கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி சாமி. இப்பொழுது ஆண்டவரே விசுவாசத்தின் மூலம் நீங்க அவர்களை ரட்சித்தீர்கள் என்று நான் விசுவாசத்தின் மூலம் அவர்களை ரட்சித்தீங்கள் என்று நாங்க கூறி ஆண்டவரே அவங்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை வழி நடத்துங்க அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே இன்றும் எங்கள் மத்தியில் இருக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி சாமி. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் கிடைக்கப்படும் என்று கூறியபடி ஆண்டவரே நாங்க கேட்கும் பொழுது நீங்க ஒருபோதும் உங்களை வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்க ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே உங்களுக்கு நன்றி நன்றி சோத்திரம் ஐயா. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. அந்த இலங்கை தேசத்துல பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளையிடும்படியா கேட்டுக்கிறோம் ஐயா. அப்பா ஒரு போன் வந்தாலும் மணி தட்டி போவதும் கூட சித்தம் இல்லையா அப்பா. அந்த ஆத்துமாக்களை நீங்க ரட்சித்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. இந்த காலை நேரம் சிஸ்டர் ரீட்டா வந்து செய்யற இந்த ஊழியங்களும் ஆன்லைன்ல செய்யற ஒவ்வொரு ஊழியத்தின் மேலும் உங்களோட கரம் கூட இருக்கிறதாக உங்களோட கரத்தை நீட்டி அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிங்க அப்பா. இந்த ஊழியம் உங்களுக்குரியது ஐயா. யாவருக்குள்ள ஒரு தேவ பயத்தை கொடுங்க. மகேந்திரனையாவும் இவங்க யாரும் கூடி இந்த ஊழியத்தை துடைக்கினவர்கள் ஆண்டவரே அது உங்களோட கருத்துல உண்டு. இன்று மட்டும் நீங்க வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காக நன்றி. வரப்போற சிஸ்டர்ஸ் யாவரையும் ரத்த கோட்டைக்குள்ள அரைத்து வைங்க ஐயா. அவங்களோட தேவையிலையும் சந்திங்க. இந்த நாளை ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதித்து தரும்படியாக கேட்டுக்கொள்ளுங்க ஐயா. எனக்கு தாசை பலங்களுக்கு நேராக நாங்க கண்களை ஏறெடுக்கும் பொழுது ஒத்தாசை உங்களிடம் இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்குது. அந்த நீங்க யாவரையும் உங்க ரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து இன்றைக்கு ஒரு புதிதான வல்லமையும் கிருபையும் வெளிப்படுத்தலும் மூலமாக எங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் தாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் 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 ஆமென். உங்க சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும்
கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமீன் ஆமீன். சிஸ்டர் சிஸ்டர் சொல்லுங்க அண்ணா. எங்களுடன் சகோதரி சுகுமாரி அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்போம். முதலாக இணைந்திருக்கிறார் இந்த ஜெப வேளையிலே. அவரை அடுத்ததாக அழையுங்கள். அடுத்ததாக துபாயிலிருந்து இணைந்திருக்கிற சகோதரி சுமதி அவர்களையும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். மாலை வேளையிலே சகோதரி டொனால்ட் அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் திரும்பவுமாக வரவேற்றுக் கொண்டு நாங்கள் மீதியான ஜபங்களுக்கூடாக தொகுத்து வழங்குங்கள், வழி நடத்துங்கள். ஆமேன். புதிதாக யாராவது இணைந்தால் அவரையும் வரவேறுங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆசீர்வதிக்க வேணும். இயேசுவின் நாமத்திலும் புதிதாக வந்திருக்கிறவர்களை நான் ஆண்டோட கரத்துல கொடுக்கிறேன். அவர்களுக்கு ஆண்ட பெரிதான காரியங்கள் செய்யப்படும்படியா நன்றி. யாவரையும் இயேசுவின் ரத்தத்திற்குள் மறைத்து வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்றேன். இயேசு மட்டுமே எங்களை ஆசீர்வதிக்க முடியும். அதுக்காக நன்றி செலுத்துறேன். ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர். நாங்கள் ஊழியக்காரி சுகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் மைக்கை எடுத்து விடுங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களோடு வந்து இணைந்து எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் நிறைவான பலன் அவராலே உண்டாகும்படி நாங்கள் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே எங்கள் தேசத்திலே நீதிகேடான பொய்கள், அரவிருப்புகள் இவைகள் இருந்து எங்கள் மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நல்லவரே, வல்லவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நல்ல தகப்பனே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இப்படியாக ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே கத்தாவே கரத்துக்கு நேராக ஆண்டவரே கலப்பிலே நின்று கத்தாவே ஆண்டவரை செபிப்பதற்கு கிருபை தந்திருக்கிற நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, 2-3 நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்களின் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலோகத்திலிருந்து நம்முடைய கண்கள் மனுப்புத்திர நோக்கமாய் இருக்கிறதுப்பா ஆண்டவரே. பரலோகத்தில் ஆண்டவரை இருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே கத்தாவை கண்ணோக்கி கொண்டிருக்கிற தகப்பனாக இருக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே நீர் ஆண்டவரை படைத்த அந்த உலகம் ஆண்டவரே உடைய சித்தத்துக்கு மாறாக ஆண்டவரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அறிகிறேன் ஆண்டவரே. எல்லா பக்கங்களும் ஆண்டவரை அநீதி கத்தாவே ஆண்டவரை பொய்யினால் நிறைந்த ஆண்டவரை ஒரு உலகமாக இருக்கிறபடியால் என் ஆண்டவரே அப்பா சுவாமி இதை குறித்து கத்தாவே என் ஆண்டவரே அதிகமத்திலே ஆண்டவரை சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரை மனிதரை ஆண்டவரை நான் படைத்ததற்கு மனஸ்தாபப்படுகிறேன். திருப்பிராயம் முதல் அவனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகள் என்பதாக ஆவியானவரே அவனுடைய நினைவின் தோற்றங்கள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று கண்ட தேவன் ஆண்டவரை நீர் கிருபை கூர்ந்த ஆண்டவரை இப்பொழுதும் கூட அப்பா உடைய நேசகுமாரனின் நிமித்தம் ஆண்டவரை அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரை கத்தாவே அப்பா மறித்து ஆண்டவருடைய இரத்தத்தினால் ஆண்டவரை எங்களை மீட்டு கொண்ட ஆண்டவரை கத்தாவே பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரை. இந்த சுதந்திரவாளியாக எங்களை நீ மாற்றி வைத்திருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. ஆவியானவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே பாவம் ஆண்டவரே, அநீதி ஆண்டவரே, அநீதியான ஒரு உலகமாக இருக்கிறது தகப்பனே. ஆனாலும் என் தேவனாய கர்த்தாவே நாங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுகிறோம் அப்பா ஆண்டவரை நம்முடைய வருகையினால் அது சீக்கிரமாக இருக்கிறது என்பதாக ஆவியானவரை அறிந்த பிள்ளைகளை ஆண்டவரை இந்த நாட்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக ஆண்டவர். இந்த பொல்லாத உலகத்தில் இருந்து என் ஆண்டவர் ரத்தத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீ மீட்டெடுத்திருக்கிறீர் ஆண்டவரை. ஆவியானவரை மீட்டெடுத்த ஒரு பிள்ளைத்தானும் ஆண்டவரே அப்பா தகப்பனே பாவமான காரியங்களை செய்யாதபடி, அநீதியான காரியங்களை செய்யாதபடி என் கத்தராகிய ஆண்டவருக்கு உண்மையாக ஜீவிக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை மாத்திரம் நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. நம்முடைய ஆண்டு வருகை பரியந்தம் என் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை உண்மையுள்ள பிள்ளைகளாக ஜீவித்து அந்த பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரே அப்பா சுதந்திரத்துக் கொள்ள நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், என் தகப்பனுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். என் ஆண்டவரே இடத்தில் ஒன்றே நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நிலத்தால் நீக்கப்பட்ட ஒரு பிள்ளை தாழும் ஆண்டவரே இந்த பாதாளத்துக்குள்ளே போய்விடக் கூடாதுப்பா. நனவி நிறைந்த உலகத்தை தாமே ரட்சித்துக் கொள்ளுகிறார் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவருமாய் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒருவர் தானும் கிட்ட போவது நமக்கு சித்தமல்ல ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் எந்த கத்தனை பொறுப்படுத்துகிறார்கள் நான் செபிக்கிறேன். ஆனா ஒவ்வொருவரையும் பிள்ளைகளாக இருக்கிறதுப்பா.
உடைய கையின் கிரியில இருக்கிறது தகப்பனே. என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டரை அழைக்கப்பட்டவர் அநேகரப்பா, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் இந்த ஆண்டவரை அந்த கரைக்கு அந்த ஆண்டை கத்தாம அந்த காரியத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை இந்த நாட்களிலே ஆண்டவரை பிள்ளைகள் முக்குள்ளாக வாழ, முக்குள்ளாக ஜீவிக்க, முக்குள்ளாக வார்த்தைக்கு கீழ்ப்படும் நடக்க, ராட்சியத்தின் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. அதே போல சங்கமம் வானொலியை ஆசீர்வதிப்பீராக. அந்த நினைப்புல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்தத்தினால் மூடிக்கொள்வீராக. பிறப்பிலே நிற்கவும் தேசத்துக்காக கதறவும் ஆண்டை பாவத்தில் விழுந்து அப்பா சுவாமி கர்த்தாவே, அதை தவிர்த்திருக்க பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும்படியாக உடைய கரங்களுக்குள் ஒப்புக்கொடுக்கிறேன். செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, வரத்துக்கு மூடிக்கொள்வீராக. ஆவியானவருடைய கருத்துக்களை நேரத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். அஜபிக்க போகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நாமத்தில் செபிக்க ஒப்புக்கொடுக்கிறேன். உங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவார். ஊழியங்களை எல்லாம் பல்கி பெருக செய்வாராக. நன்றி சிஸ்டர். எங்களோடு வந்து இன்றைக்கு இணைந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமேன். நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர். ஆமேன் ஆமேன். சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்தின் வாலிப யுவதிகளுக்காக ஜெபியுங்கள். அவர்களுடைய சீர்கேடான காரியங்களை ஆண்டவர் சீர்படுத்தி அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் வைத்து கர்த்தர் நடத்த வேணும். உணர்வுள்ள ஆவியினால் அவர்கள் திருத்தப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, இதோ ஆண்டவரே சப்பா, காலவேலிருந்து மட்டுமாய் கர்த்தாவே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த மகாபுர சுவாக்கியத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறேன் தகப்பனே. இதோ ஆண்டவரே சப்பா, இந்த இடத்துல ஒரு குடும்ப பிள்ளைகளாய் கர்த்தாவே ஆண்டவரே ஏசப்பா ஒன்று கூடி உங்க நாமத்தை உயர்த்த கொடுத்த சுவாக்கியத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே சப்பா, இந்த வேலையில இந்த சங்கம வானொலியை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதை நடத்துகிறதான ஆண்டவரே சப்பா ஆவியானவரே, ஊழியக்காரருக்காய், உடைய மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய், பேர பிள்ளைகளுக்காய், ஆண்டவரே உடன் ஊழியர்களுக்காய் கர்த்தாவே, இதுல ஆண்டவரே சேர்ந்து இயங்கும் ஒவ்வொருவருக்குமாய் ஆண்டவரே உதவியாளர்களுக்காய் இன்னுமாய் கர்த்தாவே ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே ஆவியானவரே இதுல இருக்கும் ஒவ்வொரு வீடியோஸ்க்காய் ஒவ்வொன்றுக்குமாய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த சங்கமம் வானொலியை கொண்டு அநேகருக்கு கர்த்தாவே உடைய தேவ ராஜ்யத்தை எடுத்து செல்ல உதவியா இருக்கிறபடினால நன்றி ஆண்டவரே. உங்களுடைய தரிசனம் இதுவா இருக்கிறபடினால ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலி இயங்கி கொண்டிருக்க ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே இது மாமிசத்தின் படி அல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆவியின் படினால் ஆண்டவரே ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இந்த இடத்துல ஆண்டவரே தேவராஜ்யம் கட்டப்படுகிறது ஆண்டவரே ஏசப்பா. இந்த சுவிசேஷமானது உலகெங்குமா இந்த சங்கம வானொலியூடாக பரவி ஆண்டவரே ஏசப்பா, இன்று நாங்கள் பார்க்கிற எத்தனையோ வயது சென்றவர்கள் கர்த்தாவே ஜெபிக்கவும் முடியாம ஆண்டவரே ஏசப்பா, வேதாகமத்தை வாசிக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலி ஒரு உதவியா இருக்க ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டு இருக்க ஆண்டவரே ஏசப்பா. அநேகர் மனம் திரும்ப அநேகர் தேவராஜ்யத்தை சேர ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலியை நீங்க எடுத்து பயன்படுத்துகிற தயவுக்காக நன்றி. இன்னுமாய் ஆண்டவரே எல்லா இடங்களுக்கும் தகப்பனே இந்த வானொலியை கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. இன்னும் எந்தெந்த பிரதேசங்களில் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அந்த இடங்களெல்லாம் சங்கமம் வானொலி கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. மில்லியன் கணக்கு ஜனங்கள் இந்த யூடியூப்ல இந்த ஆண்டவரை பிரேயர்களை பார்க்கட்டும் ஆண்டவரை ஏசப்பா தகப்பனே. எல்லா புதிய புதிய வழிகளை திறக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரை. ஒரு அற்புதங்கள் காண செய்ய ராஜா, சர்வ வல்லமுள்ள தெய்வமே அப்பா. ஆவியானவரே நீங்க இடைப்படுங்க கர்த்தாவே. இந்த வேளையில கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காய் வருகிறேன் ஐயா. சர்வத்தையும் படைத்த சர்வலோகாதிபதி நீங்க ஆண்டவரை.
தகப்பனே வாலிப பிள்ளைகளுக்காய் வருகிறேன், எங்க தேசத்தின் வாலிபர்களுக்காய் வருகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளை மக்களிடத்துல தருகிறேன். வாலிபன் எதனால் சுத்தமாவான்? தேவனுடைய வார்த்தையின்படி அல்லவா ஆண்டவரே. நீதிமொழியில் சொல்லப்பட்டது போல, என் மகனே என் மகளே என் புத்திக்கு செவிக்கொடு என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி இவர்கள் கர்த்தாவே உங்களுடைய புத்தியை கேட்டு மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை, எங்க தேசத்தில் இருக்கும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் வாலிப பெண் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே தகப்பனே ஐயா, அந்த நாட்கள்ல நாங்கள் பார்த்தோம் என்றால் வாலிப பிள்ளைகளை குறித்து பார்த்தா ஆண்டவர் அவர்களை கண்டிக்க முடியாது இருக்க ஆண்டவர், அவர்களை கண்டிக்கையும் பயப்பா இருக்கு ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா தகப்பனை கண்டிக்காம வளர்க்க முடியல. ஆவியானவரை நீங்க சொல்லிருக்கீங்க, பிறம்ப கையால் ஆகாதவன் தன் பிள்ளையை பாதாளத்துக்கு அனுப்புகிறான் என்று. ஆண்டவரை ஏசப்பா ஆவியானவரை எங்கள் வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆண்டவரை கண்டித்து வளர்க்க கர்த்தாவை கிருபை செய்யும்படியா ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவை ஒழுங்கு கிரகமாய் கர்த்தாவை ஆண்டவரை இவர்கள் உடுத்துகிற உடையிலிருந்து நடையிலிருந்து பாவனையிலிருந்து எல்லாவற்றும் மாறி தேவன் சித்தத்தின்படி தேவ நாம மகிமைக்கென இந்த பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரை. விசேஷமா பெண் பிள்ளைகள் கர்த்தாவை ஆண்டவரை ஏசப்பா உடுத்துகிற ஆடையெல்லாம் கர்த்தாவை அழகாய் உடுத்த மற்றவர்களை கவருபடி அல்லாது ஆண்டவரை தேவ நாம மகிமைக்கென ஆண்டவரே தன்னுடைய பாதுகாப்புக்கென அழகாய் உடுத்தி ஆண்டவரை ஏசப்பா ஆவியானவரை உலக லௌலீக காரியங்களுக்கு இருந்து இந்த பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரை. தகப்பனே கண்களின் நிச்சய ஜீவனத்தின் பெருமை மாமிசத்தின் பெருமைகள் இந்த பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரை ஏசப்பா எல்லா விதமான ஆண்டவரை இச்சையின் கிரியைகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. தகப்பனே ஆவியானவரே தகப்பனே இதோ ஆண்டவரே, இந்த வேலையில கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே ஆவியானவரே வாலிப ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே சிறு வயதிலே புகத்திலுக்கும் ஆண்டவரே ஏசப்பா மதுவுக்கும் அடிமையா இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே அதெல்லாம் மாற்றி போடுங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா குடி கஞ்சா அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகள் இடத்துல வரக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா அந்த பிள்ளைகள் கர்த்தாவை சீர்கட்டு போகக்கூடாது ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை கர்த்தாவே ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்கு அநேக வாலிபர்கள் தேவை ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே தேவ ராஜ்யத்தில் அவர்கள் பிரவேசிக்கணும் ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு வாலிப மகளோடு இடைப்படுங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே தன் தந்தை செய்வதை அவர்கள் செய்கிறார்கள் ஆண்டவரே. ஆவியானவரே அவர்கள் அந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆகணும் ஆண்டவரை. கெட்ட நண்பர்களோடு சவகாசம் வைத்துக் கொண்டு ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே ஐயா இவர்களும் ஆண்டவரை கெட்டு போகிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா எங்கெங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. அவர்கள் வேறொரு மாணவனை திருத்த கர்த்தாவே வேறொரு ஆண்டவரை இவர்கள் போய் நிக்கிற இடத்துல ஆண்டவரை தேவ நாமம் வெளிப்பட்டு ஆண்டவரே அந்த இடத்துல தவறு செய்யக்கூடும் பிள்ளைகளை கர்த்தாவே அந்த தவறை அவர்கள் திருத்திக் கொள்ள இவர்கள் பேசுகிற வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க அப்படி எடுத்து நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே உமக்கு பயந்து இருக்கணும் ஆண்டவரே. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நடவிட காத்துக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அநேகருக்கு புத்தி சொல்லி அநேகரை தன்வசமாக்கி ஆண்டவரை அநேகரை தேவராஜ்யத்துக்கு கொண்டு வர ஒவ்வொரு பாடசாலை ஒவ்வொரு மாணவனையாவது வைங்க ஏசப்பா. ஆண்டவரே அறுவடையின் ஆண்டவரே வேலையோ அதிகமா இருக்கிறது, ஆனால் ஆண்டவரே ஏசப்பா ஆட்கள் இல்லை என்று சொல்லப்பட்டது போல கர்த்தாவே ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே தேவ ராஜ்யத்துக்கு எழுந்து பிரகாசிக்கட்டும். இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இவர்கள் ஒரு தரிசனத்தோடு ஓடட்டும் ஆண்டவரே. இந்த வயதுல நான் தேவ ராஜ்யத்தை கட்டணும், தேவ அன்பை சொல்லணும்னு ஒவ்வொருவருக்கும் தரிசனத்தை வைங்க ராஜா. ஆண்டவரே சிறு வயதிலே திருமணத்தை முடித்துக் கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே 1 வருடமோ 2 வருடமோ வாழ்ந்திருப்பீர்கள் டைவர்ஸ் வரையிலும் போய் நிக்கிறாங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே ஏதோ விளையாட்டை போல வாழ்க்கையை நினைத்து கொண்டு வாழ்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா அந்த காரியம்லாம் எங்க தேசத்தின் மீது வராதபடி வாலிப பிள்ளைகள் தன் வாலிப வயதை காத்துக்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யுங்க. ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா ஆவியானவரை ஞானத்தை கொடுத்து கர்த்தர் உண்டாக்கினார், அவர் படைத்தார், அவர் எல்லா காரியத்தையும் இம்மட்டுமாய் நடத்துறாரு, இனிமேலும் நடத்துவார். ஏற்ற காலத்துல ஏற்ற வாழ்க்கை நீங்க அமைத்து கொடுப்பீங்க என்று விசுவாசித்து உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து பற்றி வாழ பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாய் கர்த்தாவே
நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதோர் பிரஜைகளாய் இந்த பிள்ளைகள் மாற கர்த்தாவே உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் வாலிபர் மீது ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை வைங்க ராஜா. எங்கள் வாலிபர் மீது உம்முடைய திட்டங்களை வைங்க ராஜா. எங்கள் வாலிபரை கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் அழைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரே ஏசப்பா எந்த விதத்துல எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல ஆண்டவரையே சுவிசேஷகராய் எல்லா பிள்ளைகளையும் அபிஷேகிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஒருவருக்கு ஒருவர் போட்டி பொறாமை வராதபடி ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எல்லா தீமைக்கு விலக்கி இந்த வாலிப பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொருவரையும் ஆண் பெண் இருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளாய் வளர கர்த்தாவே, திருச்சபையிலும் நல்லதோர் பிள்ளைகளாய் வளர, திருச்சபையில் வேலைகள் எல்லாம் செய்ய ஆண்டவரின் நல்ல பிள்ளைகளாய் வளர கர்த்தர் வழிகளை திறந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த விண்ணப்பத்துக்கு ஆமென் ஆமென் என்று பதில் கொடுத்த தேவனுக்கு நன்றி, கோடி கோடி நன்றி செலுத்தி என்னை தரை மட்டுமா தாழ்த்தி வானபரியந்தமாய் உயர்த்தி ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எஜமான் கண்களிலே கிருபையும் இரக்கமும் தயவும் உண்டாக கர்த்தர் உதவி செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றியம்மா. ஜெபத்துக்காக நன்றியம்மா. ஆமேன் ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர். நீங்கள் எங்கள் திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். திருச்சபையிலே சும்யான இருதயம் பிறக்கப்பட வேண்டும், பரிசுத்த ஆராதனை செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, தேவன் விரும்புகிற ஆராதனையை அவர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திருச்சபைகளுக்காக ஜெபத்திலே வழிநடத்தும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறவங்கள அற்புதமான தேவனே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவர் நமக்கு கோடானபடி ஸ்தோத்திரம். இந்த நாளை நீரான ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் எங்களுக்கு தந்து நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கத்த தந்த கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலும் கத்தாவே இலங்கை தேசத்திற்காக ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிற கத்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே இலங்கை தேசத்திலே ஆண்டவரே இருக்கிறதான எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா அங்க இருக்கிறதான மனிதர்களையும் அங்க இருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வர் மதியிலே நீர் தேவனாயிருந்து வழிநடத்தும்படியாக கூட செபிக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த வேளையில் கர்த்தாவே அப்பா இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு திருச்சபைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீர் அந்த இடத்திலே ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா அவைகள் மத்தியிலே நீர் பெரியவராயிருந்து வழிநடத்தி எல்லா நேரங்களிலும் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து வழிநடத்த முடியாது சுதைக்கிறோம். திருச்சபையிலே ஆண்டவரே இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தாவின் சமூகத்திலும் அங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அவர்கள் ஏறெடுக்கப்படுகிறதான ஜெபங்களுக்கும் ஆண்டவரே அவர்கள் ஏறெடுக்கப்படுகிறதான ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் நீர் ஆண்டவரே சரியான விடயங்களை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியா சுபிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியா முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரை ஆராதிக்கும்படியா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே எப்போதும் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து துணையாக இருந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கக்கூடியதான ஆண்டவரே அப்பா அந்த மனதை ஆண்டவரை உருவாக்கும்படியாய் சுபிக்கிறோம். நினைவை ஆண்டவரை உருவாக்கும்படியாய் சுபிக்கிறோம். நித்தமாய் ஆண்டவரே உடைய பரலோகத்திலே ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தர் தேவன் பரிசுத்தர் என்ற ஆண்டவரே எத்தனையோ ஆயிரம் கணக்கில் இருக்கிறதான லட்சக்கணக்கில் இருக்கிறதான தூதர்கள் எல்லாம் பாடுகிறதான போல ஆண்டவரே இவர்களும் முழு உள்ளத்தோடு ஆண்டவரே தன்னை ஆண்டவரை கரைத்தலை அற்றவர்களாக மாற்றிக்கொண்டு ஆண்டவரே கர்த்தர் இவர்களுக்கு ஆண்டவரை பரிசுத்தராய் ஜீவித்து பரிசுத்தத்தோடு ஆண்டவரே உண்மை ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி சுபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் சமூகத்திலே ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே அவர் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்திருக்கிறவர்களாக மாற்றும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தாவே உலகத்துடைய ஆசாபாசங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு உலகத்துடைய பாவ இச்சைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் தேவன் பரிசுத்த அந்த தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே
ஐயா, திருசபைக்கு மட்டுமல்லாமல் ஆண்டவரே அப்பா, இலங்கை தேசத்தில் இருக்கிறதான் ஆண்டவரே அப்பா, வாழுகிறதான் ஆண்டவரே புது சமூகத்திலும் கர்த்தாவே அவர்கள் நல்ல பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று ஆண்டு சொல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களும் கிறிஸ்தவர்களா என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் நீர் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே துணையா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய ஆண்டவரே நடையை இவர்கள் பின்பற்ற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அனுதினமும் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்த்து உம்மிடத்தில் இருந்த அந்த ஒத்தாசுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள, வரங்களை பெற்றுக்கொள்ள, கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவியா இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரவியாய் செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். எல்லா திருசபைகளையும் உங்களுடைய பொற்பாதத்திலே வைக்கிறோங்க கர்த்தாவே. கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு திருசபைக்கும் என் தேவன் ஆண்டவரே அற்புதத்தின் தேவன், அடையாளங்களின் தேவன், அங்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க, பண்படுத்துங்க. அவர்களும் ஆண்டவரே சமுதாயத்திலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க அங்கீகாரம் பண்ணி ஆண்டவரே என் தேவனுடைய சமூகத்தை ஆண்டவரே நித்தமாய் ஆண்டவரே தொழிலாளர்களாக மாற்றி வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தரவியாய் செய்ய போவதற்காய் நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரையா. இந்த வேலையிலும் ஆண்டவரே அடியான ஆண்டவர் சங்கமும் கூட நடக்கிறதான் ஆண்டவரே, நடத்துகிறதான் ஆண்டவரே சகோதரனையும் ரீட்டா சிஸ்டரையும் அவருடைய பிள்ளைகளும் மருமக பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சுமத்தல் கொள்ளும் பிள்ளைகளை ஆசிரியங்க வேலை நடத்துங்க. இந்த வேலையை உங்களுக்கு கர்த்தாவே சுமதியும் சுகுமாரி சகோதரர்களை அழைத்து வந்து ஆண்டவரே நேரத்திலே எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்த தயவுக்கு முக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஜெபித்த தோழி மகளையும் உங்களுடைய சமூகத்துல கொண்டு வர ஆசிரியங்க, வழி நடத்துங்க. அவர்கள் ஆண்டவரை அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரை வெளிச்சமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தரவியாய் ஆண்டவரை செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்னொரு கர்த்தாவே எங்களோடு ஆண்டவரை இணைந்து ஆண்டவரை இலங்கை தேசத்திற்காக ஜெபிக்க அப்பா தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் சமூகத்துல கொண்டு வரும் ஆவியான ஒரு தாழ்மையா அவளோடு கூட இருந்த ஆண்டவரை அப்பா வழி நடத்துங்க. கர்த்தரவியாய் சேர்ப்போதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜபவேலை தொகுத்தோடுகிறதான ஜானத் மகளையும் அவருடைய கணவனையும் பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வரும். அப்போதீங்க பலப்படும். ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசுவின் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இன்னைக்கு புதிதாக வந்த சர்மிளாவுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு எங்களுடன் இருந்து எங்களோடு ஜெபிக்க வந்திருந்த தேவ ஊழியர் தேவ மணியிலே செய்கிற சுகுமாரி அவர்களுக்கும் நீங்கள் அவர்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள். என்னுடைய மகள் நாளைக்கு டெஸ்டுக்கு வாய்மூலம் டெஸ்ட் கொண்டுக்கு போகிற அவருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் இதுவரை எங்களை நீர் உமது வல்லமையான கருத்திலே பாதுகாத்து எங்களை வழி நடத்தின எல்லாம் தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலையில அப்பா ஒவ்வொரு நாளும் அது கிருபையினாலும் எங்களை திருப்தி ஆக்கும்படியா கூட ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். காலையும் மாலையும் உம்முடையதா இருக்கிறது, இரவும் பகலும் உம்முடையதா இருக்கிறது. ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமா இருக்கிற உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக வெவ்வேறு தேசங்களில் இருந்தாலும் இப்போது ஒரு மனதின் ஆவியினாலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தராகிய தேவரீர் நீர் பதில் கொடுத்து ஆமென்றும் ஆமேன் என்று ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் பெருகணும், நாங்க சிறுகணும் ராஜா. ஆமே சப்பா, எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களிடத்திலே அப்பா உமது கிருபை தயவு இரக்கம் என்னாலும் இருக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திறப்பிலே இலங்கைக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தாமே திருச்சபையில இருக்கிற இலங்கையில இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யுங்கப்பா. இப்போது கூட புதிதாக சேர்ந்து கொண்டு இருக்கிற மகள் ஷர்மிளா அவர்களையும் மற்ற சகோதரிகளையும் அப்பா உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
தேவரே நீங்க அவங்க ஆசிர்வதிங்க, அவருடைய ஊழியங்களை ஆசிர்வதிங்கப்பா. அவர்கள் ஊழியங்களிலே இன்னும் அதிகமான பரிமாணத்திற்குள் நீர் அவர்களை அழைத்து சென்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீர் அந்த ஊழியத்தை நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கணும். ஊழியத்தின் காரியங்கள் எல்லாம் நீங்க சந்திங்க. அந்த மகளை கூட அப்பா இன்னும் அதிகமா நீர் ஆசீர்வதித்து வேலைப்படுத்தி அந்த திருச்சபைக்கு தேவை அந்த ஊழியத்திற்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க குடும்பத்தை உங்க கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. குடும்பத்தின் காரியத்தை கூட நீங்க பொறுப்பெடுங்க. அவர்கள் செய்கிறதான ஊழியத்திலே ஒரு சமாதான சந்தோஷம் ஐக்கியம் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக எடுத்து தேசங்களுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சமுதாயத்துக்கு அவர்களை ஒரு நல்ல கருவியா வேற எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கணும்ப்பா. அவர்களுக்கு நல்ல பலன் ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. கையிட்டு செய்யும் வேலையில எல்லாம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி அவர்கள் என்னென்ன காரியங்களை உமக்காய் செய்கிறார்களோ அவைகளை எல்லாம் பன்மடங்காய் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்கப்பா. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பொய்யும் எல்லாவற்றையும் நீர் சுதந்திரித்துக் கொள்வா என்ற வார்த்தையின்படியும் இந்த சகோதரி ஆசீர்வதிங்கப்பா. இன்னுமா கூட ஆண்டவரே புதிதாக வருகிற எல்லா சகோதரிகளையும் சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவர்கள் தியாக மனப்பான்மையோடு வந்து இலங்கைக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு தெய்வன் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களிலே இருக்கிறதான எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க, வேலைப்படுத்துங்க. ஒரு வேலை பலவீனமா இருந்தாலும் ஆண்டவராகிய தேவரீர் வார்த்தைகளை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி அவர்களை நீ ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இன்னுமாய் கூட தேவைகள் யாவற்றையுமா குடும்பத்தின் தேவைகள், ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க சந்திக்கும்படியா கூட ஒப்பு கொடுக்கிற ராஜா. மற்றபடியா கூட இந்த வேலையில கர்த்தாவே சகோதரி ஜானட்டுடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவராகி தேவரின் மகளுடைய அந்த ஓரல் எக்ஸாம்ல கரம் இருக்கட்டப்பா. மகளை எடுத்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா பயன்படுத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நல்ல விசேஷித்த ஞானத்தோடு அந்த மகள் எல்லாம் அந்த ஓரல் டெஸ்ட்ல அவள் ஆன்சர் பண்ணி ஆண்டவரே நல்ல மதிப்பெண்கள் வாங்கி அந்த மகளை முதன்மையான இடத்திலே நீர் வைத்து உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். அதன் மூலமா அவர் தாய் தகப்பனப்பா சகோதரன் சந்தோஷிக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. சோத்திரம் அது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த ஓரல் டெஸ்ட் நடத்துகிறதான அந்த டீச்சரை கூட கரத்திலே வைக்கிறோம். கர்த்தர் நீர் அந்த மகளுக்கு நல்ல அவளையும் நீங்க ஆசீர்வதித்து நல்ல ஞானத்தினாலே இந்த மகளுக்கு வேண்டிய மதிப்பெண்களை கொடுக்க தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியாக ஒவ்வொரு காரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் தேவரே நீ பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்னுமாய் கூட ஒரு விசை சங்கமம் ஊடகத்தை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவதாசன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் யாவரையுமாய் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒருவன் என்னை கனப்படுத்தினால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி அப்ப அந்த தேவதாசன் செய்கிறதான அந்த ஊழியத்தை தேவன் நீங்க கனப்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவைகளை எல்லாம் சந்திங்க. அந்த ஊழியத்திற்கு தேவையான எல்லா காரியத்தையும் தேவன் நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளிடுங்கப்பா. அவர்களுக்காக ஆண்டவரே இன்னும் சோத்திரப்பா. இன்னும் என்னென்ன திட்டங்கள் தீர்மானங்கள் நீர் வச்சிருக்கிறீரோ அதற்கு நேரே தேவதாசனின் தரிசனத்திற்கு நேற்றபடி பாண்டி வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் குடும்பங்களில் இருக்கிறதான யாவரையும் ஆசீர்வதித்து ரட்சித்துக் கொள்வீராக நன்றி செலுத்துகிறோம். இந்த சங்கமம் ஊடகத்திலே இணைந்து ஜெபிக்கிறதான எல்லா ஜெப வீரர்களையும் ஆண்டவரே சோத்திரப்பா. அப்படியே ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளுமா நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு சகோதரிகளையும் ஒவ்வொருத்தரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை முன்னின்று தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் பிள்ளைகளை தேவரீர் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. கர்த்தர் அப்படியாக அப்பா எல்லா ஜெபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறபடினாலே மாம்சமான யாவரும் இடத்திலே வந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. உங்கள் தேவைகள் வாஞ்சைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்க பாபி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, sister.
எங்கள் இலங்கை தேசத்திலே துன்மார்க்கருக்குள்ளே இருக்கிற அந்த பொல்லாப்பு ஒழிக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். இந்த கொள்ளைகள், கொலைகள், இப்படிப்பட்ட அந்த துன்மார்க்கமாய் இருக்கிற அவர்களுக்குள்ளே அந்த பொல்லாங்கள் ஒழிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய வாரத்துக்காகவும் புதிய ஆத்துமாக்களை தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த சங்கம வானொலியிலே இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தில் உறுப்பினர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படவும், சுகபல ஆரோக்கியங்கள் கிடைக்கவும் அப்பா, அவருடைய தேவையான காரியங்கள் எல்லாம் கைகூடவும் இந்த புதிய வாரத்திலே நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். சர்வ வல்லவரே, மீண்டுமாக இலங்கை தேசத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி, இந்த வேளைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்தும் நாங்கள் இந்த இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய இலங்கை தேசத்தை நீர் முற்றுமுழுதாய் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. எல்லா தீமைகளும், குரோதங்களும், பொல்லாப்புகளும், மரணங்களும், அவஸ்தைகளும், கண்ணீர்களும், ஓலங்களும் ஓய பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கு பார்த்தாலும் விபத்துக்களும், மரணங்களும், இயற்கை மரணங்கள், செயற்கை மரணங்கள், இப்படியாக அப்பா மக்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. சாத்தானானது இலங்கை தேசத்தை வஞ்சிக்காதபடி அப்பா அவர்களை மீண்டும் அந்த நரக பாதாளத்தில் தள்ளிவிடுமாறு கேட்கிறோம் ராஜா. சர்வ வல்லவரே, எங்களுடைய இலங்கை தேசம் அழகான தேசம், எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு நாடா இருந்து இன்றைய காலங்களிலே சின்ன பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது ராஜா. அப்பா, மற்றோட கையேந்தி வாழுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அதிகமாக இங்கே வேலை வாய்ப்புகள் இல்லாமல் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை. எத்தனையோ பட்டதாரிகள் அப்பா இந்த இடத்திலே இருக்கிறார்கள். எல்லோரும் வெளிநாடு போய் இந்த இடத்திலே வேலை வாய்ப்புகள் எல்லாம் குறுகி போய் நடக்க வேண்டிய தொழிற்சாலைகள் எல்லாம் இந்த இடத்திலே பூட்டப்பட்ட நிலையிலும் ஆண்டவரே இருக்கிற நிலையிலும் எல்லா இடங்களிலும் அப்பா நீரா பரிசுத்த ஆவியின் அருளை நீர் பொழியும்படியாக எங்கெங்கு தீமைகள், வேதனைகள், பிளவுகள், கஷ்டங்கள், கொலைகள், துன்பங்கள், பஞ்சங்கள், ஓலங்கள் எல்லாம் நீங்கும்படியாக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மேல் இறங்கும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து கண்ணீர் வேதனைகளை எடுத்து போடுவீராக. ஒவ்வொரு எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு குடும்பங்களும் பிரச்சனைகள், ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள் அப்பா. கொடிய வியாதிகள், மரணங்கள், இப்படி எத்தனையோ விபத்துக்கள், அநியாயமான மரணங்கள், தற்கொலைகள், அப்படியாக அப்பா விசேஷமாக இந்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிற இந்த நிலையிலும் கர்த்தாவே எங்கள் இலங்கை தேசத்தை மீண்டுமாக கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உமது ரத்தத்தால் இவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்துக தெய்வமே. ரட்சகராகிய இயேசுவே, உம்மை அறியாத மக்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக அப்பா ஏனோ தானோ என்று வாழ்ந்து விட்டு போவதல்ல, உமது சித்தத்தின்படி பயத்தோடு நடுக்கத்தோடு உம்மை சேவிக்க கிருபை செய்யும் அப்பா. நீரே எங்கள் உயிருள்ள இரட்சகராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அழிந்து போறதற்காக அல்ல, அழியாமையை தாங்கி நிற்கிறதற்காகவே நீங்கள் எங்களை உருவாக்கின தெய்வம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரையா, பரிசுத்தரையா. எங்கள் இலங்கை தேசத்தை முற்றுமுழுதாய் நீர் ஆளுகை செய்யும் ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடும்படியாக எங்கே பொல்லாப்புகள், தீமைகள், குரோதங்கள் இருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாத்தையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக அப்பா சாத்தானின் சேனைகளை நீர் ஒழித்து அப்பா மக்கள் நிம்மதியும் சுதந்திரம் சந்தோஷமாய் வாழ நீர் அவர்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே.
ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் கண்ணீர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும்படியாக கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, எல்லா பொய்யான வாழ்க்கையும் மற்றவர்கள் வாழாது தாங்கள் மட்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள், தீய சக்திகள், அப்பா, இப்படியான வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும்படியாக ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனமும் இந்த இடத்திலே சுதந்திரமாய் நிம்மதியாய் நீர் வாழ கிருபை செய்வீராக சுவாமி. எங்கள் இலங்கை தேசத்தை முற்றுமுழுதாய் உமது பாதப்படி ஒப்படைக்கிறோம். எல்லா அழிவுகளும் தீமைகளும் ஓலங்களும் கண்ணீர்களும் இந்த மீட்டு எங்களை ரட்சிக்கும்படியாக உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் புனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்தின் கல்வித்துறைக்காக ஜெபம் பண்ணுங்கள். கல்வித்துறையிலே இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பாடசாலைகளுக்காய், அங்கு மாணவர்களுக்காய், பெற்றாருக்காய், இந்த இடங்கள்ல எல்லாம் கர்த்தர் தனக்கு பயப்படுற பயம் இவர்களுக்குள்ள வர வேணும் என்று சொல்லி கல்வித்துறைகளுக்காய், மினிஸ்ட்ரிமார்களுக்காய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். தகப்பனை நம்மளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி தேசத்திலே கல்வித்துறைக்காக நம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன் தகப்பன். கல்வி அமைப்பின் மூலமாக தகப்பனை இந்த இலங்கை தேசத்திலே கல்வியின் தகப்பனும் பிள்ளைகளின் பாதுகாப்பினும் தகப்பனை ஒரு ஒழுக்க கட்டுப்பாடுகளை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனை. தொழிற்சாலைகளிலே தகப்பனை இருக்கக்கூடிய காரியங்கள் தகப்பனை, பெண் பிள்ளைகளோடு தகாத உறவுகள் தகப்பனை, அதே போல பிள்ளைகளை கண்ட இடத்தில் அடிப்பது தகப்பனை, இப்படியாக பிள்ளைகள் நிறைய பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் தகப்பனை. அப்பா, இந்த வேலையில ராஜா கல்வி அமைச்சு மூலமாக இப்படியாக செயல்படுகிறவர்களுக்கு தகப்பனை தகுந்த தண்டனை கொடுத்து தகப்பனை அவர்கள் திறந்து நல்ல பழக்கங்களை தகப்பனை அமைச்சுகளை போற நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தகப்பனை. அதே போல பாடசாலைகளில் இருக்கிற ஆசிரியர்கள் தகப்பனை, அங்கிருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டு தகப்பனை, மற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனை என்ன அவதூறு நடந்தாலும் என்ன கெட்டதும் தகப்பனை, பிள்ளைகள் வஞ்சனைக்குள் தகப்பனை, பிள்ளைகள் வன்கொடுமை செய்கிறார்கள் தகப்பனை, தகப்பனை. அப்ப இந்த பாடசாலைகளில் தகப்பனை, மற்ற பிள்ளைகள் தகப்பனை, ஆசிரியர்களும் தகப்பனை அப்பா அப்பா இப்படி
உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் பிள்ளையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ, அக்கா. நீங்கள் எங்கள் மருத்துவ துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். டாக்டர்மார், நர்ஸ்மார், மருத்துவமனைகள் இவர்களுக்குள்ளே ஒரு கருணையின் வெளிப்பாடு வர வேணும். அவர்கள் தேவனுக்கு பயந்து தங்களுடைய காரியங்கள் கடமைகளை சரியாக நேர்த்தியாக செய்யக்கூடிய கிருபைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, அப்பா, இன்னும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து நீங்கள் எங்களை நடத்துகிற கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆமாண்டவரே, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபையே என் தகப்பனே கர்த்தாவே. அப்பா, இந்த புதிய நாளிலும் என் தகப்பனே கர்த்தாவே, எங்களை ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே கூட்டி வந்தீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் காலையில் இழந்திருப்பது ஆண்டவரே உம்முடைய கிருபையே ஆண்டவரே. நாங்கள் ஜீவனோடு நடமாடுவது தகப்பனே
உம்முடைய சுத்த கிருபையின் தகப்பனே கர்த்தாவே, எங்களை வழி நடத்துகிறீங்களே ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களை வழி நடத்தி எங்களை காத்து நடத்துகிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ன ஆண்டவரே. தகப்பனே, எங்களோட கூட இருந்து அப்பா தகப்பனே, நாங்கள் செய்கிற காரியங்கள் யாவற்றிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செல்கிற பாதைகள் சரியானதாக இல்லாவிட்டாலும் என் தகப்பனே, எங்களை நீங்கள் நடத்தி நேர்த்தியான வழியில் நடத்துகிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். அப்பா கர்த்தாவே, அப்பா எங்களை நீங்கள் புடமிட்டு நடத்துகிறீங்கள் ஐயா. அப்பா தகப்பனே, நீங்கள் அடித்து ஆண்டவரே, எங்களை அடித்து ஆண்டவரை நடத்துகிறீங்களே ஆண்டவரே, எங்களை கண்டித்து நடத்துகிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சரியான பாதைகளில் செல்லாவிட்டாலும் என் தேவனே, கண்டித்து எங்களை நேர்த்தியான பாதையில் நடத்துகிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் எங்கோ சென்றிருப்போம் ஆண்டவர். அப்பா, எங்கோ போய் மாண்டிருப்போம் என் தகப்பன், எங்கோ போய் அழிந்திருப்போம் என் ஆவியானவரே. அப்பா, என் தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, எங்கள் மேல இருந்து நீங்கள் அசைவாடுகிற கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். ஆண்டவர், நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என் தகப்பனே கர்த்தாவே. அப்பா, ஆவியானவரே, இந்த வேளையிலும் என் தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்து அப்பா எங்களை இந்த இடத்துல ஒருமித்து கூட்டி வந்தீங்களையா. உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவர். அப்பா, இன்றைய நாட்களில் புதிய சகோதரிகளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களையா. இந்த இடத்திலே இந்த குடும்பத்தோடு கூட்டி சேர்த்திருக்கிறீங்களையா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, ஆமாண்டவரை, இன்னும் இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் இந்த இடங்களில வந்து சேரும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. ஆமாண்டவரே, ஆவியானவரே, அப்பா, இந்த இடத்துல இன்னும் இன்னும் நாங்கள் கூடி குழுமி இந்த இடத்துல ஜெபிக்கும்படியான கிருபை எங்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவர். இந்த வேளையிலும் என் ஆவியானவரே கர்த்தாவே, என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே கர்த்தாவே. என்னுடைய அப்பா தகப்பனே, இந்த மருத்துவ துறைகளுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் என் தகப்பன். அப்பா, உம்மிடம் ஓடோடி வந்திருக்கிறோம் என் ஆவியானவரே கர்த்தாவே. எங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கேட்டு ஆண்டவரே, எங்களுக்கு தந்த மகளை பண்ணுகிறவரே, உங்களுக்கு கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் மருத்துவ துறைகளுக்காக ஆண்டவரே உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் என் தகப்பனே கர்த்தாவே. இந்த மருத்துவத்துறை மருத்துவ படிப்பு எவ்வளவோ மேன்மையானது என் தகப்பனே கர்த்தாவே. ஆவியானவரே, இந்த மருத்துவ துறையில் படிக்கிற பிள்ளைகளும் சரி தகப்பனே, இந்த மருத்துவமனையில் வேலை செய்கிறவர்களும் சரி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை கரத்திலே தருகிறேன் என் தேவனே தகப்பனே கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் யாவரும் உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளா ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவர் தகப்பனே. இந்த மருத்துவ துறையில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் என் தேவனே அப்பா பொறுப்படுங்க ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே. அந்த இடங்களில் சிகிச்சைகள் நடக்கிற வேளையிலும் அப்பா தகப்பனே, அவர்கள் சோர்வுற்று போகாதபடி என் தேவனே அப்பா, அலட்சியம் பண்ணி போகாதபடி கர்த்தாவே. ஒவ்வொரு மருத்துவர்களையும் என் தேவனே, ஒவ்வொரு நோயாளர்களையும் என் தேவனே அவர்கள் ஆண்டவரே கவனமாக பார்க்கவும் ஆண்டவரே அப்பா, பொறுப்போடு நடக்கவும் என் தகப்பனே. அந்த மருத்துவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே கர்த்தாவே. ஆவியானவரே, அவர்கள் ஆண்டவரே அலட்சியம் பண்ணி இருக்காதபடிக்கு என் தேவனே இந்த மருத்துவர்களை பொறுப்பெடுங்க ஆண்டவரே. எத்தனையோ மருத்துவமனைகளில் என் தேவனே கர்த்தாவே பணங்களுக்காக எத்தனையோ நோயாளர்கள் அப்பா வேதனைப்பட்டு உயிரை மாய்த்து கொண்டு இருக்கிறார்கள் என் தேவனே. இந்த பணத்தாசை பிடித்த சில மருத்துவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. இப்படியான காரியங்கள் இப்படியான நடைகளில் அவருக்கு செல்லாதபடி என் தகப்பனே பொறுப்போடும் ஆண்டவரே பயத்தோடு உமக்கு பயப்படுதலை அந்த அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே. உமக்கு பயந்தால் எதையும் அவர்கள் அப்பா கூடாத காரியங்கள் செய்ய முடியாது ஆண்டவரே தகப்பனே. அப்படியான அப்பா மருத்துவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற
பயப்படுதலை கொடுங்க ஆண்டவரே. பணத்தாசை பிடித்திருக்கிற இந்த மருத்துவர்களை பொறுப்படுத்து ஆண்டவரே. அப்பா, உமக்கு பயப்பட்டு நடக்கிற மருத்துவர்களாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, தங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு நோய்களை பார்க்கிறோம், கவனிக்கிறோம் என்கிற பொறுப்போடு அப்படி நினைத்து ஆண்டவரே, அந்த மற்றவர்களை கவனிக்கும்படியான தகப்பனே பொறுப்பை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எத்தனையோ நோயாளர்கள் ஆண்டவரே கண்ணீரோடும் வேதனையோடும் இந்த மருத்துவர்களின் அலட்சியத்தினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த இடங்களில் ஆண்டவரே உம்முடைய கிருபை மேலோங்கி இருக்க வேண்டும் என் தேவனே. உம்முடைய ரத்தம் அந்த இடங்கள் ஒவ்வொன்றிலும் தெளிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இனி வரும் காலங்களில் ஆண்டவரே, இந்த படித்துக் கொண்டிருக்கிற மருத்துவர்களும் அப்பா தகப்பனே உமக்குரிய பிள்ளைகளாக மாறி என் தேவனே, அப்பா உமக்கு ஊழியம் செய்ய போகிறோம் என்கிற நினைப்போடு அந்த இடங்களில் போய் வேலை செய்ய ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த மருத்துவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. தகப்பனே, அதே போல இந்த நர்ஸ்மார்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அங்க பணிபுரிகிற யாவர் மேலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக என் தேவனே. கர்த்தாவை உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவர்களின் இருதயங்களில் அன்பை கொடுங்க ஆண்டவரே. அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா, அன்பை இல்லாவிட்டால் எதுவும் செய்ய முடியாது என் தேவனே. கர்த்தாவே, அந்த அன்பையும் கருணையும் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் அந்த அன்போடும் கருணையோடும் கனிவோடும் நடக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களாகும், அங்க பணிபுரிகிற ஒவ்வொருவராகும் தகப்பனே இருக்கும்படி ஆண்டவரே, அந்த இடத்துல நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, கண்டித்து நடத்த உம்முடைய தூதர்களை அந்த இடத்திலே அனுப்புங்க ஆண்டவரே. தகப்பனே, அந்த இடங்களில் அனுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய தூதர்கள் அந்த இடத்திலே போய் அவர்களுக்கு கண்டித்து நடத்தக்கூடியதான கிருபையை அப்பா அந்த இடத்திலே கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த வேளையிலும் என் ஆவியானவரே அப்பா தகப்பனே கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. கூட இருங்க ஆண்டவரே. எத்தனையோ நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. சமாதானத்தோட அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து போய் வருவதற்கான ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் என் ஆவியானவரே கர்த்தாவே, சங்கம வானொலியை அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவை. சங்கம வானொலியில அப்பா நடத்துகிற லெஸ்லி எங்கள் குடும்பம் மற்றும் பணிபுரிகிற எல்லாரோடும் கூட இருங்க. இந்த ஊழியம் செய்கிற அனைவரோடும் கூட இருங்க ஆண்டவன். அப்பா, இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபித்து வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. ஆம் தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலி குடும்பத்தோடும் அப்பா இந்த குடும்பத்துல என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஆண்டவரே, அந்த தேவைகளையும் சந்தியுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சந்தியுங்க ஆண்டவரே. பொறுப்படுங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இருதயங்களின் வேண்டுதல்களை நீங்கள் அறிந்திருக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் இருதயங்களையும் அப்பா நீங்கள் இருதயங்களின் வேண்டுதல்களை நீங்கள் ஆண்டவரே நிறைவேற்றி தாங்க ஆண்டவர். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. துதிகர மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மேரி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அதை சுற்றி இருக்கிற தேசங்களிலே ஒரு சமாதானம் ரட்சிப்பு வரவும், இலங்கை தேசத்திலும் ரட்சிப்பு வரவும், நாங்கள் இருக்கிற தேசங்களிலே ரட்சிப்பு வரவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோகத்தகப்பனே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தர்மியாய் தீர்வாதமான நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு மனமாய் கோடி உம்மை துதித்து ஆராதிக்க ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக குடும்பமாக உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு குறைவுகளை நிறைவாக்கும்படியாக என் தேவன் இந்த நாளையில ஆண்டவரே தேவையான ஒவ்வொரு வாசல்களும் திறக்கப்படணும். அடைக்கப்பட்ட வாசல்களுக்கு துறவுகள் எல்லாம் ஆண்டவரை வெட்டி திறந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அநேக தேவைகள் ஆண்டவரை ஜெப தேவைகளா இருக்கிறபடினாலும் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை இந்த நாளையில குடும்பங்கள் சந்ததியாய் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெஸ்லியா குடும்பங்கள் ஊழியங்கள் ஆண்டவரை அவருடைய சந்தைகள் முழுவதும்
மேரி லைன் கட்டாயிருக்கு. ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஆவியானவர் கிருபையாயிருந்து இரக்கம் செய்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். எருசலேமில சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமுக்காக வேண்டிக் கொள்றார்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே எருசலேமுக்கு சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ரவேலோட சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே அப்பா இஸ்ரவேலை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருந்து ஆசீர்வதித்து கொண்டு வருகிறேன். பறந்து காக்கிற பட்சியாய் மட்டுமாக காத்து கொண்டு வருதுக்கு வந்த தேவன் ஆண்டவரே எல்லாத்துக்குள்ளேயும் சமாதானம் உண்டாக்கட்டும் ஐயா. ஆண்டவரே அதிகாரிகளுக்குள்ள அங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ள சமாதானம் உண்டு பண்ணும்படியாக சோத்தரித்து செபிக்கிறோம். அதை விட எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானம் தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே நீர் அந்த வண்ணமாய் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஆண்டவரே எருசலேமில் சுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மாவட்டங்களையும் தேசங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவாவியானவர் ஆண்டவரே உண்மையில் எழும்பினவன் என் கீழ் மடங்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த வண்ணமாய் ஆண்டவரே இசைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களுக்குள்ள சமாதானத்தை கட்டளையிடும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. காசா தேசத்துக்குள்ள சமாதானம், ஈரான் ஈராக் தேசத்துக்குள்ள ஆண்டவரே சமாதானம், ரஷ்யா தேசத்துக்குள்ள சமாதானம் ஆண்டவரே, தலைவர்களுக்குள்ள பொல்லாத மனுஷருக்குள்ள மிருகக்குளமுள்ள மனுஷர்களுக்குள்ள எல்லாம் ஆண்டவரே ஆவியானவரே ஒரு பெரிய சமாதானம் தேவ ஆவியானவர் இதோ என் சமாதானத்தை விட்டு செல்கிற அந்த சமாதானம் இவர்களுக்குள்ள உண்டாகட்டும். உலகத்தை அழிக்க இஸ்ரவேலை அழைக்க ஆண்டவரே எருசலேம் அழிக்க திட்டம் செய்து கொண்டிருக்கிற காசா தேசத்தை ஆண்டவரே அப்பா அழிக்க கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே தேவ சமாதானம் உண்டாக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே நீர் கட்டும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சமாதானம் இவர்களுக்கு நிரம்பி ஆண்டவரே இவர்கள் சமாதானத்தோடு அமெரிக்கையோட அந்த தேசங்கள்ல வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு வைக்கிறேன். ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவரே எங்களுடைய இலங்கை தேசத்துல ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாக்கட்டும். ஆண்டவரே விசுவாச குடும்பங்களுக்குள்ள ஊழிய குடும்பங்களுக்குள்ள தலைவர்களுக்குள்ள அதிகாரிகள் மத்தியில பெரிய சமாதானம், ஸ்கூல்களுக்குள்ள ஆண்டவரே யூனிவர்சிட்டிகளுக்குள்ள ஆண்டவரே போக்குவரத்து அமைச்சர்களுக்குள்ள ஆண்டவரே என்எச் ஹாஸ்பிட்டல் அதிகாரிகளுக்குள்ள எல்லாம் ஒரு பெரிய சமாதானம் என் தேசத்துல சமாதானத்தை நீர் ஆண்டவரே கட்டளையிடும்படியாக சேமத்தை கட்டளையிடும்படியாக ஆண்டவரே உடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. சமாதானம் தான் எல்லாத்துக்கும் பெரிதா இருக்கிறது. அந்த சமாதானம் என் தேசத்துல பெருகட்டும் ஆண்டவரே. சமாதானம் எப்போதும் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள வாலிப பிள்ளைகளுக்குள்ள சிறு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே குடும்ப ஸ்திரீகளுக்குள்ள ஆண்டவரே மனுஷருக்குள்ள வேலை செய்யற இடங்கள்ல ஸ்கூல்களுக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் நீர் சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. குழப்பங்கள் வராதபடி கலக்கங்கள் வராதபடி பொல்லாங்கன் வந்து என் தேசத்தை ஆண்டவரே ஆளுகை செய்யாதபடி ஆண்டவரே அப்பா இந்த நேரங்களையும் பொல்லாத திகில்கள் ஆண்டவரே பொல்லாத மரணங்கள் ஆண்டவரே இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாம் என் தேவன் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக சோத்தரிக்கிறேன். வாலிப பிள்ளைகள் மரணிக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஸ்கூல்கள்ல பாதுகாப்பு இல்லாதபடி இருக்கிற ஆண்டவரே கால நேரங்களா இருக்கிறபடினால ஸ்கூல்களுக்குள்ள பிரின்சிபல் மார்களுக்குள்ள இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே நீர் பெரிய சமாதானத்தை கட்டளையிடும்படியாக என் தேவன் ஆட்சி செய்யும்படியாக ஆளுகை செய்யும்படியாக நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்களுக்குள்ள எல்லாம் சமாதானம் உண்டாக்க வேணும் ஆண்டவரே. அப்பா நீர் பெரிய காரியங்களை என் தேசத்துல சமாதானத்தை கட்டளை இரக்கம் செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஆண்டவரே லண்டன் தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே லண்டன் தேசத்துல ஆண்டவரே இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்குள்ள சமாதானம், எம்பி மாருக்குள்ள சமாதானம், கிராமத்து அதிகாரிகளுக்குள்ள சமாதானம், அங்கேயும் ஆண்டவரே அப்பா பொருளாதார தடைகளுக்குள்ள ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கட்டளை இருங்க. ஆண்டவரே பெட்ரோல் டீசலுக்குள்ள எல்லாம் விலை கூடி இருக்கிற எல்லாத்திலையும் ஒரு சமாதானம் ஆண்டவரே. வறுமையில் ஒரு சமாதானம் ஆண்டவரே. சபையில நடத்துறவர்கள் சுவிசேஷம் சொல்ல போறவர்களுக்குள்ள எல்லாம் ஒரு சமாதானம், சபைகளுக்குள்ள சமாதானம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களுக்குள்ள சமாதானம் உண்டாக்கட்டும். விசுவாசிகளுக்குள்ள சமாதானம் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்களுக்குள்ள ஒவ்வொரு அதிகாரிகளாயும் ஆண்டவரே தேசத்தை ஆளுகிற ஜனங்களை ஆளுகிற ஒவ்வொரு கம்பெனியிலே ஆளுகிற ஜனங்களுக்குள்ள அப்பா சமாதானம் உண்டாக்கட்டும் ஐயா. போக்குவரத்துல சமாதானம் உண்டாக்கட்டும். போக்குவரத்துல ஆசீர்வாதம் உண்டாக்கட்டும் ஐயா. ஆண்டவரே என் தேசத்துல ஆண்டவரே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல எல்லாம் என் தேவன் ஆண்டவரே சமாதானத்தினாலே ஆளுகை செய்யும்படியாக உடைய கரத்துல நான் லண்டன் தேசத்தை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே அதே போல ஆண்டவரே அப்பா மகள் இருக்கிற லித்துவேனியா தேசத்தை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இவ்வளவு ஒரு அழகான தேசம் ஆண்டவரே. ஒரு முஸ்லிம் ஜனங்களோ ஒரு வேறு ஜாதி இல்லாத ஒரு ஜனம், ஆனாலும் ஆண்டவரே ரோமன் கத்தோலிக்கா இருந்த அவங்களோட பள்ளிய காரியங்களை இன்னும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே அப்பா இந்த இடங்கள்ல எல்லாம் நீர் ஒரு ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிட்டு ரட்சிப்பை கட்டளையிட்டு ஆண்டவரே இந்த மகளை கொண்டு வந்த திட்டத்தை நீ நிறைவேற்றும்படியாக இந்த தேசத்தின் அதிகாரிகளுக்காக ஆண்டவரே இந்த தேசத்தின் ஜனங்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே எவ்வளவு அழகாக அமைதியாக இவ்வளவு ஆண்டவரே சமாதானமாக அமெரிக்கா இருக்கிறாங்க. ஆனாலும் ரட்சிப்பு இல்லை. ஆனாலும் தேவனை அறியல ஆண்டவரே. அவங்களோட ஆண்டவரே
அப்பா விக்கிரகங்களை மாத்திரம் அந்த ரோமன் கத்தோலிக்க விக்கிரகத்தை மாத்திரம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட சபைதான் இந்த தேசத்துல இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, இது கடைசி காலமா இருக்கிறபடியா இந்த தேசத்துக்கு நாங்க சும்மா வரல, எங்களை நீங்க சும்மா கொண்டு வரல, எங்களோட கால்மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன், அன்பாக்கு வெள்ளையெல்லாம் தருவேன் என்ற அந்த திட்டத்தோட நீ கொண்டு வந்து அந்த திட்டத்தை இந்த தேசத்துல நிறைவேற்றும்படியாக உங்களுடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த தேசத்திலும் இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க ஆண்டவரே. அது மாத்திரமில்ல, என் பிள்ளைகளை கொண்டு இந்த தேசத்துல செய்ய வேண்டிய காரியங்களை செய்து சமாதானத்தை கட்டளையிடும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே ஒரு காரியங்களை பொறுப்படுங்க, எல்லாருக்குள்ளையும் சமாதானம், ஊழியத்துக்குள்ள சமாதானம் ஆண்டவரே. அப்பா அப்பா எல்லாருக்குள்ளையும், எல்லா ஜனங்களுக்குள்ளையும், அது எப்படியாப்பட்ட பொல்லாத மனுஷரா இருந்தாலும் நாங்க போற போது எல்லாத்துக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜெபங்கள் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். வேறு இடத்தில் நின்றாலும் ஜெபத்துக்காக வந்தவங்களை கர்த்தர் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மகளுடைய படிப்பிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் விவேகத்திலும் நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் அல்போன்ஸ் சிசிலியா அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட்டம்மா. பிரைசலோட் பிரைசலோட். நீங்கள் வியாதிப்பட்டவர்களுக்காகவும் இந்த சிறைச்சாலைகள்ல இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், மகுமை மகுமை, உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த சிறையில் இருக்கிறவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா, அவர்கள் அப்பா என்னென்ன பிரச்சனைகளுக்காக அந்தரப்படுகிறார்களோ தெரியவில்லை தகப்பனே. அவர்கள் மேலும் அதுக்கு அன்பையும் கருணையும் செலுத்தும் தகப்பனே. அப்பா, அவர்களை விடுதலையாக்கும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களுக்கு ஆறுதலை செலுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, தாய் தகப்பனோ மனைவிமார்களோ இவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேலும் இரக்கத்தை செலுத்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே, சிறைச்சாலைகளுக்கு விடுதலையாக்கும் தகப்பனே. விடுதலையை குடுந்தகப்பனே, விடுதலையை குடுந்தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் விடுதலையால வந்தாலும் அவர்கள் திருந்தி அவர்கள் இந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாத வண்ணம் அவரை காத்து கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, கஷ்டப்பட்டவர் மேலும் கருணை கண்களை திருப்பும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அன்பான தகப்பனே, உமது ரத்தத்தை தெளியும் தகப்பனே. அவர்கள் எப்போதும் அவர்கள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அவர்கள் கஷ்டப்பட்டு போவதில்லையப்பா. நீர் சொல்லி இருக்கிறீர் தகப்பனே, நான் அவரை ஒரு நாள் நான் கைகள் விடுவதில்லை என்று. ஏசப்பா, நீரே அவர்களை தொடுமப்பா. நீரே தொட்டு அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நீ அறிந்த தேவனப்பா. அன்பான தகப்பனே, அறிந்து அவர்களை நடத்துற தேவனப்பா. அவர்களை ஒருபோதும் கைகளை விடாதே தகப்பனே. அவர் மேலும் அது இரக்க கண்களை திருப்பும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் ஆறுதல் என்று தவித்தாலும் ஹாஸ்பிட்டல் எங்கு சென்றாலும் அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அவர்களுக்கு எது தேர்வு என்பதை அறிந்து அவர்களுக்கு ஊட்டும் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவரப்பா. நீர் நல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்பா. இயேசுவே, அவர்கள் மேலே உமது அவர்கள் ஆறுதல் தவறுகளை நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, இந்த சங்கம வானொலி நடத்துற அத்தனை பேருக்காகவும் வருந்துறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலி நடத்துற அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, குடும்பமா எல்லோரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. உமது கரங்கள் அவர்கள் மேல் இருப்பதாக. அன்பான தகப்பனே, அவர்கள் மேலும் உமது கரங்கள் இருப்பதாக. இயேசுவே, உமது கிருபை எமக்கு போதும் அப்பா. அன்பான தகப்பனே, சிஸ்டர் மகளின் டெஸ்டுக்கு போகும்போது அவவோடு கூட இருந்த தகப்பனே. அவவோடு கூட இருந்து அவவை வழிநடத்தும் தகப்பனே. உமது கரம் அவன் மேலே தொடுவதாக. அவ என்னென்ன செய்ய போறா என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அந்த டெஸ்டிலே அவ எல்லாத்திலையும் நல்ல மார்க்ஸ் எடுக்க அவக்கு வல்லமையை கொடுந்தகப்பனே. இயேசுவே, உமது நாமத்தை ஜெபிக்கிறேன் தகப்பனே. நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்.
ஆமேன் ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அல்பம் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு டொனால்ட் பிரதர் நீங்கள் எங்கள் தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எல்லாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல சங்கம வானொலியையும் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்கள். அன்பும் கிருபையின் பிதாவே, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்த நாளுக்காய் நன்றி அப்பா பிதாவே. இந்த ஒவ்வொன்றுகளுக்காய் நன்றி அப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் தேவனே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. மொழியிலே நன்றி அப்பா பிதா. நன்றி என்றவனே சொஸ்லம் அப்பா பிதா. தேவனே இலங்கை தேசத்தை பொறுப்படுங்கள் அப்பா பிதா. தேவனே பொறுப்படுங்கள் அப்பா பிதா. இலங்கை தேசத்தில் தேவனை பிதாவி கிரிய செய்கிற பொல்லாத ஆவிகளை அப்பா பிதாவி. வான மண்டலங்களில் இருந்து கிரிய செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவன் வல்லமுள்ள நாமத்தினாலே சேர்ந்து போதான் என்று கடல் ஒடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்தகார லோக அதிபதிகளுடைய சகல கிரிகளும் இலங்கை தேசத்தை விட்டு வெளியேற என்று கட்டளை ஒடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே விசுவாசனுடைய துரத்தல் அதிகாரங்கள் இல்லாதவனை பிதாவை அங்கு தேச தலைவர்கள், அதிகாரிகள், ராணுவம் உள்ள மக்களை விட்டு வெளியேற என்று கட்டளை நாமத்தால் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை இலங்கை தேசமும் தெளிக்கிறப்பா. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறப்பா பிதாவே. இலங்கை தேசத்து சாமர்த்தியப்பா பிதாவே. இயேசு ராஜாவே, உங்களுடைய சிலுவையிலே சுமந்து இந்த கிருபை செய்வீங்களப்பா பிதாவே. உங்களை நோக்கி பார்த்தவர்களப்பா பிதாவே. இலங்கை தேசத்து சாமங்களை இயேசு ராஜாவே மன்னிங்களப்பா பிதாவே. சாமத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கள் இயேசு ராஜாவே. என் தேவனே பிதா, கிருபை செய்யுங்களப்பா. இந்த மக்களுடைய பாவங்கள், சாபங்கள், தேவனுடைய அக்கிரமங்கள் அப்பா பிதாவே. பணிகள், சீர்கேடுகள், கொடுமைகளை என் தேவனை மன்னிங்கப்பா பிதா. இந்த மக்களுக்கு அப்பா ராஜாவே என் தேவனே பிதா. கல்யாணப்பா பிதாவே என் தேவனை மாம்சம் பிசாவுடைய நாமத்தால் கல்வாரி அன்பினால் இந்த மக்களை நிறுவனம் பாபிதார் இலங்கை மக்களை செய்த உங்களுடைய ராட்சியம் வந்து வருவதாக சித்தாங்கி நிறுவனம் தேசத்துக்கு நீங்கள் சிரமத்தை கொடுத்து சாரங்களை ஆட்சியமாக மாற்றி அபிதாரம்
நாமத்தை கண்டோம் நாமத்தால் நன்றி அந்த ராஜா சிறந்து போவதாக ராஜா ராஜா நாமத்தால் அன்றைக்கு நாமத்தால் நாமத்தாலே நாமத்தாலே ராஜாவே நன்றி ராஜாவே நன்றி அப்பா பிதாவே உங்களுக்காக சிறுவையில யாவை செய்து முடித்த கோபுரை பிதாவே சொல்லிட்டு கொண்டிருக்கிற ராஜா ராஜாவே
நன்றி என்றவனை சொஸ்தமாக நன்றி அப்பா. எல்லா வேண்டும் ஜபங்கள் யாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பிரதர். ஆமென் ஆமென் ஆமென். நான் சுரஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. என்னாலும் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய வீடுகளையும், அவருடைய ஊழியங்களையும் கர்த்தார் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வாதமாய் எப்பொழுதும் இருக்க உதவி செய்யும். அந்த சர்வலாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா வந்து கர்த்தாவே, ஆண்டவரே, அந்த பிள்ளை வரக்கூடியதாய் நீ கிருபை செய்யும், தடைகளை நீக்கிவிடும் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்கிறோம். உம்முடைய பிள்ளையாகிய சிஸ்டருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்களுடைய ஊழியங்கள் பல்கி பெருக கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் மீது இருக்க. அப்பா, உண்மை உள்ள மனுஷன் வருகுன்னு ஆசீர்வாதம் பெறுவான் என்று சொன்னபடி கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆமாண்டவரே, சங்கம வானொலிக்காய் நன்றி சொல்லுகிறோம். லேசி அண்ணாக்காய், மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், சந்ததிக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, கொடுத்த தரிசனங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தாவுக்கனே, எல்லாவற்றிலும் கூட இருந்து இனி வரும் புரோகிராம் ஒவ்வொன்றிலும் தன்னுடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. இன்று வந்து ஜெபித்த எல்லாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி ஜபிக்க வருகிறார் சகோதரி ஏமி புஷ்பராஜா. கால வேளையிலும் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிற தேவ ஊழியருக்கு காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ் லோட்டம்மா. ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கம்மா. God bless you. ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே. இந்த புதிய வாரத்துக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய வாரத்திலும் கர்த்தாவே இணைந்த ஆண்டவரே சுவாமி, இது ஊழியர் சகோதரி சுகுமாரி எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. அந்த ஊழியம் பெரிதாக வளரும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல அவருடைய தேவைகள், விருப்பங்கள், மன வாஞ்சைகள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளும் ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. சகோதரி ஜனத்துடைய மகளை ஒப்பு கொடுக்கிறோம். நாளை நாளிலே போகின்ற அந்த டெஸ்ட் காரியத்தை உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த பிள்ளைக்கு வேண்டிய ஞானம், அறிவு, புத்தி கட்டித்தனங்களுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. வல்லமைக்காக ஜபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உங்களிடத்திலே இருந்து வருவதாக இருக்க வேணுமாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி பாபிக்காய் வருகிறோம். குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கூட இருந்த வாவையும் வழி நடத்த வேணுமாய் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களிலும் கூட இருந்து ஆண்டவரே தேவ ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜபிக்கிறோம். சகோதரி புவனேஸ்வரிக்காக, புவனேஸ்வரியுடைய மகனுக்காக உங்களை நோக்கி வருகிறோம் கர்த்தாவே. ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழியங்கள் இன்னும் ஆண்டவரே சண்டே ஸ்கூல் ஊழியம் பெரிய ஒரு ஊழியமாக வளர வேணுமாய் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அநேக பிள்ளைகள் வந்து ஆண்டவரே இந்த ஊழியத்திலே சேர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம்.
இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி தயாவுக்காக வருகிறோம். ஆண்டவரே தயாவையும் ஆசீர்வதித்து ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்க வேணுமாய், குடும்பத்தில் உள்ள தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரி கனிஷ்டாவுக்காக வருகிறோம். கனிஷ்டாவையும் ஆண்டவரே பொறுப்பேற்று நீங்கள் ஒரு அபிஷேக வல்லமையினால நிரப்பி ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சாமி பிரதர் டொனால்டுக்காக வருகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இருக்கிற தேசத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்தை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளும் சகோதரி கலாசீலனுக்காக குடும்பத்தாருக்காக உங்களை நோக்கி நன்றி சொல்லுகிறோம். கலாசீலனையும் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ரதி பாலசிங்கத்துக்காய் குடும்பத்தாருக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வினோவுக்காக, வினோவுடைய மகள் ஜெசிமாவுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த பிள்ளையுடைய வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஆண்டவரே இந்த பேஷன்ஸுக்கு மத்தியிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை சொல்லத்தக்கதான வாசல் கதவுகளை திறந்து கொடுக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி டாலி சிஸ்டருக்காக வருகிறோம். கணவருக்காக, மகனுக்காக நன்றி சொல்லுகிறோம். பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவள் இருக்கிறதான இந்த பெங்களூர் மாநிலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை கரம் பாதுகாப்பின் கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளை பொறுப்பேற்றவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே இந்த வானிலைக்கு வருகின்ற மிகுதியான ஊழியர்களை உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். கத்தாவே கூட இருந்து வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி சுமதிக்காக வருகிறோம். சுமதி இருக்கிற தேசத்துக்காக வருகிறோம். ஆண்டவரே இந்த எஜமான்களுடைய கண்ணிலே ஒரு இரக்கத்துக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி சுபத்ராவுக்காக வருகிறோம். அந்த மகளையும் ஆசீர்வதித்து ஊழியங்களில் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை பாதுகாப்பின் கரம் எப்பொழுதுமே தாங்கி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சத்தியவேத திருச்சபை பாச சகோதரி நோகமி லோகனுக்காய் வருகிறோம். பாச லோகனை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல அந்த சந்ததியை காத்துக்கொள்ளும்படியா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல பாச பால் லூயிசரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியர்களுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அவருடைய சபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். தாயார் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா, இந்த தாய்மாருக்காய் நன்றி அப்பா. இந்த ஊழியங்களுக்காக நன்றி. இந்த ஊழியங்களை எல்லாம் பொறுப்பேற்று ஆண்டவரே இந்த தாய்மாருடைய சந்ததியில இருக்கின்றதான இந்த வாலிப பிள்ளைகளையும் பொறுப்பேற்று நீங்க நடத்த வேணுமாய். அந்த வாலிப பிள்ளைகள் இந்த ஊழியங்களை செய்கின்ற பிள்ளைகளாய் வளர்ந்து வர வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல ஆண்டவரே சகோதரி ஜான்சிக்காய் வருகிறோம். ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவ ஊழியர் சுசேஷரையாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தாப்பனே நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைய போகின்ற தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சுவாமி. சகோதரன் மகேந்திரன் ஐயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரமணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய், சகோதரி கருணாவுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாட போகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே சுவாமி உங்களுடைய வசனங்களை வாசிக்கின்றவர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய பாதுகாப்பின் கரத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆண்டவரே சங்கமம் வானொலி சாவகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளையும் பாதுகாப்பின் கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவருடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வேலைக்கு போகின்ற நேரங்கள், ஆண்டவரே வெளியில செல்லுகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்த வேணுமா. இந்த வாகனங்களை, கருவிகள் எல்லாம் வேலை செய்ய வேணுமாய். ஆண்டவரே ரத்த வெளி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேணுமாய். போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அதே போல இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்க போறவர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், ஸ்கைப் இணைப்புகளை பொறுப்பேற்று நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களோட விண்ணப்பங்கள், வேண்டுதலை கேட்டதுக்காக நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் அதிகால வேளையிலே இணைந்த கால வேளையிலே, மதிய வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைய இருப்பது